உயிரோடை தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். IELTS தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே உலக நார்வல் நிகழ்ச்சி இணைந்திருக்கிறீர்கள். உலக நார்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு இணைகின்றார். வணக்கம் அரசவர்களே. உயிரோட தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்னொரு உலக நார்வல் நிகழ்ச்சியில் ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் நிலைமைகளை பார்ப்போம். காலம் நமக்கு சாதகமாக உள்ளது என்பதனால் ஈரானுடன் ஒப்பந்தத்தை அவசரப்பட வேண்டாம் என்று அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இந்த அறிவித்தலை விடுத்திருக்கின்றார். நேற்றைய தினம் அரசோக்களே மார்க்கோ ரூபியோவாக இருக்கட்டும், டொனால்டு ட்ரம்ப் ஆக இருக்கட்டும் பேசும் பொழுது அதிக அளவில் பெரும்பாலும் நாங்கள் ஒரு ஃப்ரேம்வொர்க், இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு, ஒரு ஒப்பந்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு ஃப்ரேம்வொர்க்கு எட்டிவிட்டோம் என்று கூறுகின்றார்கள். 24 மணி நேரம் கூட ஆகவில்லை, இப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஏன் இந்த குழப்ப நிலை என்று சொன்னால், இப்போது இந்த போரை முடிக்க வேண்டிய நிலையில் அமெரிக்கா இருக்கின்றது. பலரின் கருத்தின்படி பார்க்க போனால் இருதரப்பும் தம்மை பலப்படுத்தி இருந்தன. அமெரிக்கா ஒரு கடல் முற்றுகையை வைத்திருந்தது. ஏனென்று சொன்னால், இந்த முற்றுகையினூடாக ஈரான் பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை காணும். ஈரானுக்குள் உள்நாட்டு கலவரங்கள் வரும். ஈரான் அரசு கவிழலாம் என்று அவர்கள் யோசித்தார்கள். ஆனால் அது எதுவும் நடக்கவில்லை. இப்ப கேர்டிஸ்தான் அமைப்புகளாக இருந்தாலும் சரி, அல்லது உள்ளுக்குள் இருக்கின்ற வெவ்வேறு அமைப்புகளாக இருந்தாலும் சரி, அவர்களை இந்த ஈரானுக்கு எதிராக தயார்படுத்தி ஒரு தாக்குதலை ஒருங்கிணைப்பதும் முடியாத காரியமாக மாறிவிட்டது. இந்த நிலையில் தான் இப்போது தொடர்ச்சியாக இந்த அமெரிக்காவின் கடல் முற்றுகையை வைத்திருக்க முடியாது. அதற்குரிய செலவுகளும் அதிகம். எனவே ஏதாவது ஒரு டீலுக்கு இதை இந்த வளைகுடா நாடுகளும் உலக நாடுகளும் இந்த பொருளாதார சுமையை ஏற்க முடியாத ஒரு நிலைமை இருக்கிறதால் இப்போது ஏதாவது ஒரு டீலுக்கு வர வேண்டிய ஒரு நிலைக்கு அமெரிக்கா வந்திருக்கிறது. ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், இங்கு என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், இரண்டு பிரச்சனைகளில் சிக்கி இருக்கிறார்கள். ஒன்று லெபனான். இஸ்ரேல் கேட்கிறது, தான் எப்போது இணைத்தாலும் லெபனானை தாக்குவதற்கான தனக்கொரு அந்த டீலில் ஒரு ஷரத்து வேண்டும் என்று. அடுத்ததாக இந்த பணம், அதாவது அமெரிக்காவால் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற ஃப்ரோசன் அசெட் என்று சொல்றது ஈரான். ஈரான் அதில் மிகவும் பிடிவாதமாக நிற்கிறதாக கூறுகிறார்கள். ஈரான் கூறுகிறது, அதை விடுவிக்காது நீங்கள் எந்த விதமான ஒரு உடன்பாட்டுக்கு நான் வரப்போவதில்லை என்று கூறியதாக இந்த சேனல் 12 என்ற இஸ்ரேல் ஊடகம் தெரிவித்திருக்கின்றது. அதே சமயம் இந்த உடன்பாட்டில் தெஹ்ரானுக்கும் வாஷிங்டனுக்கும் இடையிலான சாத்தியமான ஒப்பந்தம் குறித்த விவாதத்துக்கு நெத்தனியாகு இப்போது தடை விதித்திருக்கிறார் தங்கள் நாட்டு உறுப்பினர்களை. அதாவது தெஹ்ரானுக்கும் வாஷிங்டனுக்கும் இடையிலான சாத்தியமான ஒப்பந்தம் குறித்த விவாதிப்பதை தவிர்க்குமாறு அமைச்சர்களுக்கு இஸ்ரேலிய பிரதமர் நெத்தனியாகு உத்தரவிட்டதாக இஸ்ரேலிய தொலைக்காட்சி சேனல் 14 செய்தி வெளியிட்டிருக்கிறது. அதே சமயம் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால், இப்போது நெத்தனியாகுவின் பிரமாண்டமான போர்க்கால பேச்சுக்கள் அதிகாரபூர்வமாக ட்ரம்பின் யதார்த்தத்தை சந்தித்திருக்கின்றன. அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால், நீங்கள் பேச்சுக்களுக்கு சொல்லலாம், அணு ஆயுதத்தை விட வேண்டும், பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தயாரிக்க கூடாது, எல்லாத்தையும் டிஸ்மேண்டில் பண்ண வேண்டும், அப்படி இப்படி என்று சொல்லலாம். ஆனால் யதார்த்தம் வேறுபட்டது என்பதை இப்போது சந்தித்திருக்கிறார்கள் என்று சொல்லியும், அதாவது வெறும் 2 மாதங்களுக்கு முன்பு இந்த நெத்தனியாகு ஒரு முழுமையான மூலோபாய தலைகீழ் மாற்றத்துக்கு உறுதி அளித்திருக்கிறார் என்றும், இஸ்ரேலியர்களிடம் அவர் ஆட்சியை நசுக்கும் வரையிலும், அதாவது ஈரானின் ஆட்சியை நசுக்கும் வரையிலும், ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை முற்றாக அழிக்கும் வரையிலும், அல்லது அணு ஆயுத யுரேனியத்தை நிரந்தரமாக அகற்றும் வரையிலும் போர் முடிவடையாது என்று கூறியிருந்தார். ஆனால் இப்போது ட்ரம்ப் ஒரு ஒப்பந்தம் செய்வதால் இலக்குகள் மாறி இருக்கிறது மட்டுமல்லாது, அந்த அவருடைய பேச்சுக்களில் போடப்பட்ட கோரிக்கைகளும் சுருங்கி இருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது இன்றைய அறிக்கையில் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கதான பிரச்சாரத்தை மிகவும் எளிமையாக ஒன்றாக குறைத்து விட்டதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் போடுகின்றன.
ஈரானுடனான எந்த ஒரு இறுதி ஒப்பந்தமும் அணுசக்தி அச்சுறுத்தலை அகற்ற வேண்டும் என்று நானும் ட்ரம்பும் ஒப்புக்கொண்டோம் என்றுதான் இப்போது கூறியிருக்கின்றார். அதாவது ஒரே ஒரு கோரிக்கை தான் இப்போது அவர்களால் வைக்க முடிந்திருப்பதாகவும், அதாவது இந்த ஈரானிடமிருந்தான அணு ஆயுத அச்சுறுத்தலை மட்டும் இல்லாது செய்வதே தவிர மற்றவற்றுக்கு அவர்கள் எதையும் சொல்லவில்லை என்று கூறப்படுகிறது. இதே சமயம் ஒபாமா காலத்தில் இருந்த செனட்டர் அமெரிக்காவின் அவர் கூறியிருக்கின்றார், ஒபாமாவின் அணுகுமுறைக்கும் ட்ரம்பின் அணுகுமுறைக்கும் கடும் வேறுபாடு. ஒபாமா முதலில் தடையை நீக்கிவிட்டு பிறகு ஒப்பந்தத்துக்கு போனார். அது இஸ்ரேலுடன் ஈரானுடன் அவ்வாறான ஒப்பந்தத்தை மேற்கொள்ளக்கூடியதாக இருந்தது. ஆனால் ட்ரம்ப் படைத்துறை அழுத்தத்தை மேற்கொண்டு விட்டு ஒப்பந்தத்துக்கு போகிறார். அப்ப இது அதனால்தான் அது மிகவும் தோல்வியில் முடிவடைந்திருப்பதாக அவர் கூறியிருக்கிறார். தோல்வியில் முடிந்தாலும் அரசகுலே, நீங்கள் கூறியது குறைஞ்சபட்சம் நீங்கள் 2-3 தடவைகள் எனக்கு கூறினீர்கள். வேறு ஆய்வாளர்களும், நான் சொல்வது சர்வதேச ஆய்வாளர்களும் கூறிய, அதாவது டொனால்ட் ட்ரம்ப் எதிர்பார்ப்பது ஒபாமாவிலும் பார்க்க தன்னுடைய ஒப்பந்தம் சிறந்த ஒரு ஒப்பந்தமாக இருக்க வேண்டும். இப்பொழுது அவர் வாயை திறந்திருக்கின்றார். நான் ஈரானுடன் ஒப்பந்தம் செய்தால் அது முன்னாள் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா செய்வதை விட மிகவும் நல்ல ஒரு ஒப்பந்தமாக இருக்கும் என்று இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வாய் திறந்து சொல்லி இருக்கின்றார். என்னுடைய கேள்வி என்னவென்று சொன்னால், 2 விடயங்களை நீங்கள் இப்பொழுது கூறுங்கள். நேற்று அவர்கள் பேசிய விடயமும் இன்று பேசிய விடயத்தை நீங்கள் கூறும் பொழுது இதற்கிடையில் ஒரு நாரதர் தன்னுடைய விளையாட்டை காட்டியிருக்கிறார் போல் தெரிகின்றது. டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடன் பெஞ்சமின் நெட்டன்யாகு அவர்கள் தொலைபேசியில் உரையாடி இருக்கின்றார் நேற்று இரவு. அதன் பின்னர் தான் இந்த சில மாற்றங்கள், அதாவது இதிலிருந்து ஒரு சரியான, அதாவது அணு ஆயுதம் தயாரிப்பது தொடர்பாக, செறிவூட்டிய யுரேனியம் தொடர்பாக முழுமையாக அகற்றாமல் இதிலிருந்து போவதில்லை என்ற ஒரு முடிவுக்கு வந்திருப்பது போல் தெரிகின்றது. இது சாத்தியமா? ஈரான் விட்டு கொடுக்குமா? உண்மைதான். என்னென்று சொன்னால், ஈரான் இப்போது ஒரு அமெரிக்கா போரை விரும்புகிறதோ இல்லையோ, இப்போது ஈரான் ஒரு போரை விரும்புகிறது. அதுதான் யதார்த்தம். என்னென்று சொன்னால், ஈரான் தன்னை மிக பலப்படுத்தி விட்டது. ஈரானிடம் போதுமான அளவு, அதாவது பேராசிரியர் மராண்டி கூறியது போல பல ஏவுகணைகளை இன்னும் அவர்கள் பயன்படுத்தவே இல்லை. ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்களை கூட அவர்கள் அதிக அளவில் வைத்திருக்கிறார்கள். இப்ப அவர்களுக்கு இப்போது ஒரு போர் தேவையாக இருக்கின்றது. ஆனால் அமெரிக்கா இந்த போரை தாங்குமா என்ற ஒரு நிலைதான் இருக்கின்றது. நீங்கள் கூறியது போல ஈரான் எந்தவித விட்டுக் கொடுப்புக்கு முணங்காது என்பதில் தெளிவாகவே இருக்கின்றது. எனவேதான் அவர்கள் இந்த நிதியை கூட விடுவிக்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் தாங்கள் ஒரு டீலுக்கு வரவில்லை என்று கூறியிருக்கிறார்கள். இந்த போர் ஆரம்பிக்க முன்னர் இருந்த பலத்துக்கும் இப்ப அமெரிக்காவின் பவருக்கும் இப்ப இருக்கிற பவருக்கும் கடும் வேறுபாடு இருக்கின்றது. அப்போது ஓரளவு அமெரிக்காவின் பேச்சுக்களை கேட்டு அவர்கள் ஜெனீவாவுக்கு போனார்கள், கட்டாருக்கு போனார்கள், என்று ஓமானுக்கு போனார்கள் என்று பேச்சுக்களுக்கு அவர்கள் போனார்கள். ஆனால் இப்போது அவர்களுக்கு அந்த போரில் அவர்கள் அமெரிக்காவை எதிர்கொண்ட விதம் உலக மட்டத்திலும் மட்டுமல்லாது ஈரானுக்குள்ளும் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கின்றது. எனவேதான் இந்த யுரேனியம் தொடர்பான விவகாரத்தில் ஈரான் விட்டுக் கொடுக்காதென்றே கூறப்படுகிறது. எனவேதான் இப்போது கூறியிருக்கிறார்கள், ஈரானின் படைகள், அதாவது ஏவுகணை படைகள், பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டம் மற்றும் ஆட்சி மாற்றம் ஆகியவற்றை சிதைப்பதாக நோக்கத்தை கொண்ட இஸ்ரேலின் திட்டம் இப்போது இல்லாமல் போய்விட்டது என்று கூறியிருக்கிறார்கள். தோல்வி என்பது இப்படித்தான் இருக்கும் என்றும், நெத்தனியாகு இப்போது என்ன கூறுகிறார் என்று சொன்னால், ஈரானுடனான எந்த ஒரு இறுதி ஒப்பந்தமும் அணு ஆயுத அச்சுறுத்தலை அகற்ற வேண்டும், அதாவது யுரேனியத்தை அகற்ற வேண்டும் என்பதிலிருந்து இறங்கி இப்போது அச்சுறுத்தலை அகற்ற வேண்டும் என்ற நிலைக்கு அதை கொண்டு முடித்திருக்கிறார்கள். இதே சமயம் இன்னொரு அமெரிக்க ஊடகம் போட்டிருக்கிறது, அமெரிக்கா இஸ்ரேலை இந்த பேச்சுவார்த்தையில் இருந்து ஃப்ரீஸ் பண்ணி வைத்திருக்கிறது, புறம் தள்ளி இருக்கிறதாகவும் சில ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த தற்போதைய பேச்சுக்களின் போது ஈரான் எந்த விதமான விட்டுக் கொடுப்புக்கும், ஈரான் தனது கோரிக்கைகளில் இருந்து எந்த விதமான விட்டுக் கொடுப்பையும் ஈரான் இதுவரையில் மேற்கொள்ளவில்லை. அமெரிக்கா அச்சுறுத்தல்களை மேற்கொண்டாலும், தாங்கள் தாக்குவோம், 24 மணி நேரத்தில் தாக்குவோம், 34 மணி நேரத்தில் தாக்குவோம், 2 வாரங்களில் தாக்குவோம் என்றாலும் அவர்களாலும் தாக்க முடியாத ஒரு இக்கட்டான நிலையில் தான் இருக்கிறார்கள்.
பிரச்சனை இங்கு என்னவென்று சொன்னால் இருதரப்பிலும் ஒன்று அமெரிக்காவுக்கு தனது படைபலம் இந்த கடற்படை முற்றுகையை அவர்களால் தொடர்ச்சியாக தொடர முடியாத ஒரு நிலை. இரண்டாவது உலகத்தின் பொருளாதாரத்துக்கு இவர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டிய ஒரு நிலைக்கு வந்திருக்கிறார். அப்படி என்றால் இந்த ஹோர்முஸ் நீரிணையில் என்ன நடக்கின்றது உங்களுக்கு தெரியும். அதுதான் பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. போர் இல்லாத நிலையில் ஹோர்முஸ் நீரிணை தான் பொருளாதாரத்தை முடக்கி கொண்டிருக்கின்றது. இதனுடைய நிலை என்ன? ஹோர்முஸ் நீரிணையில் இப்போது 33 கப்பல்கள் இன்றும் போனதாக கூறப்படுகிறது. ஈரானுக்கு பணத்தை செலுத்தி போகிறார்கள். அதற்குரிய காரணம் என்னென்று சொன்னால் ஈரானிடம் இப்ப உங்களுக்கு தெரியும், இந்த போரின் காரணமாக ஈரானில் மிகப்பெரிய செலவீனம், அதன் பணவீக்கம் அதிகரித்திருக்கின்றது. அந்த பணத்தை வசூலிப்பதற்காக அவர்கள் இப்போது கட்டணங்களை வசூலித்துக் கொண்டு கப்பல்களை அனுப்புகிறார்கள். அவ்வாறு அனுப்புகின்ற கப்பல்களில் தங்களின் எண்ணெய்களையும் விற்பனைக்கு அவர்கள் விற்பனை செய்கிறார்கள். எனவேதான் ஒவ்வொரு நாளும் இப்போது கிட்டத்தட்ட 25 தொடக்கம் 30 கப்பல்கள் வரை அந்த நீரிணையால் செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே சமயம் ஹோர்முஸ் நீரிணையின் ஈரானின் செல்வாக்கின் கீழ் வைக்கும் எந்த ஒரு ஏற்பாடும் பிராந்திய அதிகார இயக்கவியலை வியத்தகு முறையில் மாற்றக்கூடும் என்று இந்த கடல்சார் நிபுணரான சால் மெக்கோக்லியன் கூறியிருக்கின்றார். அவர் ஒன்றை கூறியிருக்கின்றார், வளைகுடாவுக்கு வெளியே எண்ணெய் கப்பல்கள் இன்னும் தேங்கியுள்ளதாலும் மில்லியன் கணக்கான பீப்பாய்கள் தாமதமாகி உள்ளதாலும் ஹோர்முஸ் மீதான எந்த ஒரு சலுகையும் தெஹ்ரானுக்கு மிகப்பெரிய செல்வாக்கை கொடுக்கும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் அதே சமயம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்று ஹோர்முஸ் நீரிணை ஹாமோஸ்கான் மாகாணத்தின் மீது இஸ்ரேலின் ஆள் இல்லாத விமானம் ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாக ஈரான் வான் பாதுகாப்பு படை தெரிவித்திருக்கின்றது. இந்த மாகாணத்தின் மீது பறந்த ஆர்பிட்டர் ட்ரோன் ஒன்றை தாங்கள் சுட்டு வீழ்த்தியதாகவும் உளவு மற்றும் வேவு பார்ப்பதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம், அது இஸ்ரேலிய ட்ரோன் என்றும் ஈரான் வான் பாதுகாப்பு படை தெரிவித்திருக்கின்றது. இந்த ஆர்பிட்டர் ட்ரோன் மறைந்திருந்து தாக்கும் திறனையும் கொண்டது என்று சொல்லியும் அது மேலும் ஒரு சிறப்பு அமைப்பு மூலம், அதாவது ஏவுகணை மூலம் அதனை தாக்கி இருப்பதாகவும், ஆனால் அது எந்த ஏவுகணை என்றதை தாங்கள் ஈரான் கூறவில்லை என்று கூறப்படுகிறது. பந்தர் அப்பாஸில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள தென்கிழக்கு ஈரானிய வான் பாதுகாப்பின் செயற்பாட்டு மேலாண்மை மண்டலத்தின் அதிகாரிகள் இந்த அமைப்பின் உதவியுடன் பாரசீக வளைகுடாவு மற்றும் தீவுகள் முதல் நாட்டின் முழு தெற்கு மண்டலத்தின் பாதுகாப்பையும் வான்வெளிக்குள் எந்த ஒரு விமானமும் ஊடுருவாதவாறு தாங்கள் பாதுகாத்து வருவதாக கூறப்படுகிறது. அதே சமயம் இந்த ட்ரோன்களின் பாகங்களையும் அவர்கள் வீடியோக்களில் போட்டிருக்கிறார்கள். இதே நேரம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த ஹோர்முஸ் நீரிணை நிலைமை போருக்கு முந்தைய நிலைக்கு திரும்பாது. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையான சாத்தியமான ஒரு பூர்வாங்க ஒப்பந்தத்தின் விவரங்களின்படி அது கையெழுத்திடப்பட்டாலும் கூட ஹோர்முஸ் நீரிணை அதன் முன்னைய நிலைக்கு இனிமேல் திரும்பாது என்று கூறியிருக்கிறார்கள். 30 நாட்களுக்கு போருக்கான இந்த போருக்கு முந்தைய நிலைமைக்கு திரும்புதல் என்பது குறித்த மேற்கத்திய ஊடகங்களின் செய்திகளுக்கு மாறாக அந்த ஆவணம் கூறப்படுவது என்னென்று சொன்னால், இவர்கள் இன்று போரை நிறுத்தினால் இது பழைய நிலைக்கு உலகம் திரும்பும் அல்லது ஹோர்முஸ் நீரிணை திரும்பும் என்றதெல்லாம் பொய் என்றுதான் கூறியிருக்கிறார்கள். ஈரானை பொறுத்தவரையில் ஈரான் இப்போதும் அந்த ஹோர்முஸ் நீரிணையின் மீதான கட்டுப்பாட்டை வைத்திருக்கின்றது. அது மட்டுமல்லாது ஓமானுடனான பேச்சுவார்த்தைக்கு இன்று ஈரான் அதிகாரிகள் ஓமானுக்கு சென்றிருக்கிறார்கள். என்றால் ஓமானுடன் இணைந்துதான் இந்த ஹோர்முஸ் நீரிணையை எதிர்காலத்தை அவர்கள் தீர்மானிக்க போகிறார்கள். இப்போது ஈரான் அதற்கான எல்லா ஹோர்முஸ் நீரிணைக்கான நிர்வாகத்தை அமைத்திருக்கின்றது, பணத்தை வாங்குவதற்கு நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றது. அதே சமயம் அதற்கான இணையதள வசதிகளோ எல்லாவற்றையும் செய்திருக்கின்றது. இப்போது ஓமான் இதில் பங்கு பெற்றுமா இல்லையா என்ற பேச்சுவார்த்தை தான் இந்த வாரம் இடம்பெற உள்ளதாக கூறுகிறார்கள். ஆனால் அமெரிக்கா திட்டவட்டமாக இருக்கிறது, ஹோர்முஸ் நீரிணை போருக்கு முன்னர் இருந்த நிலைமைக்கு போக வேண்டும் என்று அவர்கள் நிற்கிறார்கள். அப்படி என்றால் இந்த விடயமே இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம், இந்த பேச்சுவார்த்தை, முன்மொழியப்பட்ட தீர்வு திட்டத்துக்கு ஒரு இடையூறாக இருக்க போகிறதா? அதுதான் மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருக்க போறது. ஏனென்று சொன்னால் அமெரிக்கா இந்த நிலைமையை எதிர்பார்க்கவும் இல்லை, அது அவர்களுடைய பிழை. என்னென்று சொன்னால் இவ்வாறான ஒரு நிலைமையை அவர்கள் எதிர்பார்த்திருக்க வேண்டும். ஹோர்முஸ் நீரிணையை
இப்ப அமெரிக்கா கூறுவது சரி, ஹோர்முஸ் நீரிணையை அவர்கள் விட்டுக் கொடுத்ததுன்றது மிகப்பெரிய ஒரு தோல்வியாக முடியும். அதில் வருகின்ற வருமானம், அதன் ஆளுமை இனி ஒரு காலத்தில் ஈரான் மீது தாக்குதலை நடத்த முடியாத நிலையை ஏற்படுத்தும். அதன் வருகின்ற வருமானம் ஈரான் பொருளாதாரத்தை அதிகரிக்கும். ஈரானில் நிரந்தர அமைதி ஏற்படுமாக இருந்தால் அது சீனா, ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு மேலும் பலத்தை கொடுக்கும். இந்த போரை நடத்தவும் முடியாது, அதிலிருந்து வெளியேறவும் முடியாத ஒரு நிலைக்குள் தான் அமெரிக்கா சிக்கி போய் நிற்கின்றது. ஈரானுக்கு இப்போது போர் தேவையாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இன்னும் இவர்களை பலவீனப்படுத்தி விட்டால் ஈரான் டிமாண்டை கூட்டலாம் என்று ஈரானுக்கு இப்போது தெரிகிறது. ஆனால் நேற்று இவர்கள் ஒரு 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 விவாதத்தை செய்திருந்தார்கள். அயத்தல்லா மொய்தபா ஹமானியை படுகொலை செய்தால் அதன் விளைவுகள் எப்படி இருக்கும், சாதகமாக இருக்குமா, பாதகமாக இருக்குமா, ஆட்சி கவுளுமா, அல்லது இன்னும் மோசமான தாக்குதல் நடைபெறுமா என்று ஆராய்ந்திருப்பதாக கூறப்படுகிறது. சந்தர்ப்பம் கிடைத்தால் சில சமயங்களில் அவர்கள் தாக்கலாம். ஆனால் பிரச்சனை என்னன்னு சொன்னால் அந்த முன்னர் அயத்தொல்லா ஹமானியை படுகொலை செய்த பிற்பாடு இடம்பெற்ற சம்பவங்கள் இவர்களுக்கு மிகவும் ஒரு அச்சமாகத்தான் இருக்கின்றது. நிலைமை கட்டுக்கடங்காமல் போகலாம். வளைகுடா நாடுகள்லாம் இதுக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. இப்போது வளைகுடா நாடுகள் இணைந்துதான் இந்த டீலுக்கு ட்ரம்பை தள்ளுவதாகவும், அதே சமயம் இஸ்ரேல் இதற்கு ஒரு முட்டுக்கட்டையாக இருந்தாலும் இப்போது இஸ்ரேலையும் அமெரிக்கா ஏதோ ஒரு வகையில் புறந்தள்ள வேண்டிய ஒரு நிலைக்கு வந்திருக்கிறது. அதைத்தான் இப்போது இஸ்ரேலிய ஊடகங்கள் மெதுமெதுவாக கொண்டு வந்திருக்கின்றன. அமெரிக்கா இஸ்ரேலை புறக்கணித்து விட்டது, பெஞ்சமின் நெத்தனியாவு தனது கொள்கைகளை மாற்றிவிட்டார், தன் கோல் போஸ்டை வேறு இடத்துக்கு மாற்றி விட்டார் என்றெல்லாம் இப்போது மெல்ல மெல்ல அவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். நேற்று மார்க்கோ ரூபியோ அவர்கள் கூறியிருந்தார், தங்களுடைய இலக்கு என்னவோ அதை நாங்கள் அடைந்து விட்டோம் ஈரானில் என்று நேற்று கூறியிருந்தார். இனி இப்ப இன்னொரு விடயத்தை ஈரான் திட்டவட்டமாக கூறியிருக்கின்றது. மொய்தபா ஹமனி மீது தாக்குதல் நடத்தினால் பார்த்து கொண்டிருக்க போவதில்லை என்று எச்சரித்திருக்கிறார்கள். இது என்ன செய்தியை கூறுகிறது ஈரானை பொறுத்தப்பட்டு? சுருக்கமாக கூறுங்க என்றால், இதுவரை காலமும் இவ்வாறான உரத்த குரலோடு அதிகாரத்தோடு செய்திகளை அவர்கள் விடுவதில்லை. ஆனால் இப்பொழுது ஒரு அதிகாரத்தோடு விடுவதை அவதானிக்கக்கூடிய இருக்கின்றது. என்ன செய்தியை கூறுகிறது? அதாவது இந்த ரஷ்ய அதிபர் புட்டின் ஒரு செய்தியை சொல்லியிருந்தார் இந்த உக்ரைன் போரின் போது. அதாவது மேற்குலகத்துக்கு எந்த லாங்குவேஜில் பேசினால், எந்த மொழியில் பேசினால் புரியும் என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும் என்று. இப்போது அந்த லாங்குவேஜ் ஈரானுக்கும் தெரிந்திருக்கின்றது. அதாவது இவர்கள் என்ற திட்டம் என்ன? மனித உரிமைகளையோ போரியல் விதிகளையோ மதிப்பதில்லை. எந்த இடத்தையும் தாக்கலாம், குடிமக்களையும் தாக்கலாம், பொதுமக்களின் இடங்களையும் தாக்கலாம், உட்கட்டுமானங்களை தாக்கலாம், எல்லாவற்றையும் தாக்கிவிட்டு பயங்கரவாதத்துக்கு ஆதரவானவர்கள் என்று சொல்லிவிட்டு போகலாம். அதை ஈரான் இப்போது பின்பற்றுகிறது. எதையும் பார்ப்பதில்லை. ரயில்வே நிலையத்தையும் பார்ப்பதில்லை, எரிபொருள் நிலையங்களை சுத்திகரிப்பு நிலையத்தையும் பார்ப்பதில்லை, அணு சக்தி மின் நிலையையும் பார்ப்பதில்லை. எதையும் தாக்கக்கூடிய ஒரு நிலை. எனவே அதை இப்போது அவர்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுத்திருக்கின்றது. அதாவது மேற்குலகமும் இஸ்ரேலும் இவ்வளவு காலமும் பயங்கரவாதிகள் என்று சொல்லிவிட்டு தாங்கள் நினைத்ததை தாக்கி, அதாவது மக்களை பெருமளவில் கொண்டு மக்களிட இடங்களை தாக்கி ஒரு கிளியை ஏற்படுத்தி அந்த நாடுகளை தகர்த்தார்களோ, அதே போல அந்த தலைவர்களை கொள்வது, அதாவது தலைவர்களை கொள்வதன் மூலம் ஒரு ஆட்சியை கவுக்கலாம் அல்லது ஆட்சியை மாற்றலாம் என்று நினைத்தார்களோ, இப்போது ஈரானும் அவ்வாறே செய்கின்றது என்று சொன்னால், ஒன்று விதிகளை மதிப்பதில்லை, இரண்டாவது ஒரு தலைவர் கொல்லப்பட்டாலும் பின்னுக்கு இருக்கின்ற தளபதிகளையும் இடைநிலை தலைவர்களையும் அடுத்த நிலைக்கு உடனடியாக நகர்த்துவதற்குரிய ஒரு சிஸ்டத்தை வடிவமைத்திருக்கின்றது. அது மட்டுமல்லாது பின்தள உதவியாக சீனாவும் ரஷ்யாவும் வடகொரியாவும் என்று சொல்லி அவர்களுக்கான உதவிகள், ஆயுத உதவிகளாக இருக்கலாம், சேட்டலைட் தொழில்நுட்பம், புலனாய்வு தொழில்நுட்பம் என்பதில் அவர்கள் மிகவும் மேந்தங்கிய நிலையில் இருக்கிறார்கள். இந்த 38 நாள் போரில் 42 அமெரிக்க விமானங்கள் இழக்கப்பட்டதும், $26 பில்லியன் அங்கு போருக்கும் இந்த விமானங்களாலும் செலவானதும், அமெரிக்கா வான்படையை கொண்டு இனி போர் நடத்த முடியாது என்று கடற்படைக்கு மாறியதும் ஈரானுக்கு ஒரு அனுகூலமாக போய்விட்டது. எனவேதான் நீங்கள் சொன்னது போல அந்த அவர்கள அந்த அறிவிப்பு வந்திருக்கின்றது. அதுதான்
சற்று முன்னதாக வந்த செய்தி என்னவென்று சொன்னால், முக்கியமான பரஸ்பர உடன்படிக்கையிலிருந்து வாஷிங்டன் பின்வாங்கியுள்ளது என்று தெஹ்ரான் கூறியிருக்கின்றது. பார்ப்போம். இங்கே நாங்கள் அடிக்கடி கூறுவது போல் ஒரு டிங் டாங் பேட்டலாகத்தான் இருக்கின்றது. இந்த நேரத்தில் பொருளாதாரம் தொடர்பாக அரசோக்களே என்ன நிலைமை இப்பொழுது என்றதை கூறுவீர்களா? பொருளாதாரம் மிக ஒரு கடும் நெருக்கடியை சந்தித்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஆசிய நாடுகள் தான் இதில் கடுமையாக பாதிப்படைந்திருக்கின்றன. ஆனால் அதே சமயம் இப்போது அமெரிக்காவும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக அல் ஜசீரா ஒரு ஆய்வை போட்டிருக்கின்றது. ஹார்மூஸ் நீரிணை மூடப்பட்டதன் காரணமாக இந்த டொனால்ட் ட்ரம்ப் பொருளாதார ரீதியாக அழுத்தத்தில் இருக்கிறார் என்று அது போட்டிருக்கிறது. எண்ணெய் விடயத்தில் அமெரிக்கா பெரும்பாலும் தன்னிறைவு பெற்றது என்று ட்ரம்ப் கூறுவது சரியாக இருந்தாலும் அது உலகளாவிய எண்ணெய் விலையின் தாக்கத்தை தடுக்காது என்று கூறியிருக்கிறார்கள். மக்கள் தங்கள் கார்களுக்கு எரிபொருள் நிரப்பவும் வீடுகளை சூடாக்கவும் அதிகமாக செலவு செய்வதால் அவர்கள் மற்ற விடயங்களுக்கு செலவு செய்வதில்லை. இது பொது பொருளாதாரத்தை பாதிக்கின்றது, மேலும் பணவீக்கத்தையும் அதிகரிக்கிறது என்று சொல்லி இதனால் ஒரு அரசியல் ரீதியான பின்விளைவும் ஏற்படுகிறது என்றும், ஒவ்வொரு முறையும் குடியரசுக் கட்சி செனட்டர்களும் அதாவது பிரதிநிதிகளும் தங்கள் மாவட்டங்களுக்கோ அல்லது மாநிலங்களுக்கோ திரும்ப செல்லும் போது அவர்களை விட அதிக செலவு பிடிக்கும் மசோதாக்களை கொண்ட மக்களை, அதாவது மசோதாக்களை கை கொடுக்கும் மக்களை அவர்கள் எதிர்கொள்ளதாகவும் கடும் விமர்சனங்களை சந்திப்பதாகவும் கூறப்படுகிறது. டொனால்ட் ட்ரம்ப் விடயங்களை எளிதாக்குவதாக வாக்குறுதி அளித்திருந்தாலும் வாக்குறுதி அளித்ததால் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் அவர் விடயங்களை எளிதாக்குவதாக பலரும் இப்போது நினைக்கவில்லை. அவர் மேலும் விடயங்களை சிக்கலாக்குகிறார் என்றுதான் நினைக்கிறார்கள். ஆகவே ஒரு உடன்பாட்டை விரும்புகிறார், அதாவது அமெரிக்க அதிபர் ஒரு உடன்பாட்டை விரும்புகிறார், ஆனால் அது அவசரம் இல்லை என்று கூறுகிறார். இதை இழுத்தடிக்க அவர் முற்படுகிறார் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் அதே சமயம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், இந்த பொருளாதார நெருக்கடியில் இருந்து தப்பிக்கொள்வதற்காக ட்ரம்ப் பெய்ஜிங்கில் இருந்து புறப்பட்ட சில நாட்களுக்கு பிறகு புட்டினும் ஷி ஜின்பிங்கும் மிகப்பெரிய எரிசக்தி திட்டம் ஒன்றை பற்றி பேச்சுவார்த்தையில் ஆரம்பித்திருப்பதாகவும், பவர் ஆஃப் சைபீரியா 2 என்ற குழாய் வழி திட்டம் ஆண்டுதோறும் 50 பில்லியன் கன மீட்டர் எரிவாயுவை ரஷ்யாவை மேற்கு சைபீரியாவில் இருந்து சீனாவுக்கு கொண்டு செல்லும் என்று அந்த குழாய் வழி கொண்டு செல்லும் என்று கூறப்படுகிறது. உக்ரைன் விவகாரத்துக்கு பிறகு ஐரோப்பா பெரும்பாலும் ரஷ்ய எரிவாயு விநியோகத்தை நிறுத்திவிட்டது என்றும், மேலும் அந்த வாடிக்கையாளர்களுக்கு பதிலாக புதியவர்களை நியமிக்க வேண்டியுள்ளது என்று சொல்லியும், ஆனால் இதனிடையே அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில், கடற்படையின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கடல் வழியில் இருக்கின்ற தடைகளை நீக்குவதற்கு சீனா இப்போது இந்த கடல் வழியை தாண்டி செல்கின்ற எரிபொருள் விநியோகத்தில் தான் அதிக கவனம் செலுத்துவதாகவும் கூறியிருக்கிறார்கள். லெபனானில் இஸ்ரேலுடைய கட்டமைப்பையும் மற்றும் ராணுவம் மீதும் தாக்குதல் நடத்தி இருக்கின்றது ஹிஸ்புல்லாக்கள். இது தொடர்பாக என்ன நிலைமை என்றதை சுருக்கமாக கூறுவீர்களா? ஹிஸ்புல்லாக்கள் தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றும் லெபனான் மீது இஸ்ரேலும் தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. அதே சமயம் ஹிஸ்புல்லாக்களும் இஸ்ரேல் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். இஸ்ரேலில் இன்று வடக்கு இஸ்ரேலில் இன்றும் சைரன்கள் ஒலிக்கப்பட்டதாகவும் இன்டர்செப்டர், அதாவது இடைமறைப்பு ஏவுகணைகள் ஏவப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அதே சமயம் இதுவரையில் லெபனானில் 3150 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 9571 பேர் காயமடைந்திருக்கிறார்கள், அதாவது மார்ச் 2ஆம் தேதியிலிருந்து என்று கூறப்படுகிறது. ஆனால் இஸ்ரேல் இப்போது மிகப்பெரிய ஒரு சிக்கலுக்குள் மாட்டி இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இந்த லெபனான் போர் அது ஈரான் உடன்படிக்கையில் அதுதான் முக்கியமாக இருக்கின்றது. இந்த நிலையில் இஸ்ரேல் தேர்தல் நெருங்கி வருகின்ற நிலையில் பல மாதங்களுக்கு பிறகு முதல் முறையாக நெத்தனியாகு பெனட்டை விட பின்தங்கி இருப்பதாக இந்த பொலி மார்க்கெட் என்ற அமைப்பு கணித்திருக்கிறது. பெனட் 40% வாக்கும், நெத்தனியாகு 36% வாக்கும், அஷன்காட் 14% லிபர்ட்மேன் 4% என்று கூறப்படுகிறது. இந்த தேர்தல் முடிவு எவ்வாறு இருக்கும்? இந்த பொலி மார்க்கெட் என்கிறது ஒரு பெட்டிங் சைட். அதுல இப்போது 11.3 மில்லியனுக்கும் அதிகமான பந்தயங்கள் கட்டப்பட்டிருக்கிறதாகவும், இந்த சந்தை டிசம்பர் 31, 2026 அன்று முடிவடைகிறது என்று சொல்லியும் கூறியிருக்கிறது. இந்த இஸ்ரேல் போர், அதாவது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், இஸ்ரேல் எந்த ஒரு போரிலும்
எந்த ஒரு இலக்கையும் அடையவில்லை என்பதுதான் இப்போது பெஞ்சமின் நெத்தனியாகு மீது வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு. நன்றி அவர்களே. வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், போர்ட்லா அந்த கப்பல் உதவி கப்பலாக வந்த பொழுது இஸ்ரேலியருடைய அட்டகாசம் தாங்க முடியாமல் அவர்களை கைது செய்து சித்திரவதைப்படுத்தினார்கள், துன்புறுத்திய சம்பவங்கள் கூட நாங்கள் கேட்டிருந்தோம். இப்பொழுதுதான் அரபு நாடுகள் தங்களுடைய கண்டனத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். நன்றி அரசுகளை. இன்றும் கூட நிறைய தகவல்களை உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக உயிரோடு தமிழ் அன்புகள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம் அரசுகளே. நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.